வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்க கொடிவேரி அணைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கொடிவேரி அணையில் 1000க்கும் மேற்பட்ட படங்கள், பாடல்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன படம், பாடல் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் காதலுடன் அப்படின்ற படம். முரளி, அப்பாஸ், தேவயானி நடிப்பில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அந்த படத்தில் பூக்களின் ரகசியம் வண்டுகள் காதினில் அப்படின்ற பாடல் இந்த கொடிவேரி அணையில் தான் எடுத்திருப்பாங்க. பாட்டுக்கு ஒரு தலைவன் அப்படின்ற படத்தில் நம்ம கேப்டன் சோபனா நடிப்பில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் சிட்டான் சிட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாடலில் சில காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம சின்னத்தம்பி படம் தாலினா என்னன்னே தெரியாமல் நம்ம பிரபு நடித்த படம். அந்த படத்தில் பிரபுவோட வீடாக இந்த கொடிவேரி அணைக்கு பக்கத்தில் செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. அந்த தெரியுது பாருங்கள் ஒரு வீடு, அந்த வீட்டுக்கிட்ட செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க. நம்ம சத்யராஜ், ரோஜா நடிப்பில் வெளிவந்த படம் அழகர் சாமி அப்படின்ற படம். அந்த படத்தில் பச்சை மறி கொழுந்து அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலில் ஒரு சில காட்சிகள் இந்த கொடிவேரி டேமில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ், ஐஸ்வர்யா நடிப்பில் வெளிவந்த படம் ராசுக்குட்டி அப்படின்ற படம். அந்த படத்தில் வர அடி நான் பிடிச்ச கிளியே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலில் சில காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், கனகா நடிப்பில் வெளிவந்த சாமுண்டி அப்படின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வர முத்து நகையே அப்படின்ற பாடல் காட்சி இந்த கொடிவேரி அணையில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம பாக்கியராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ராசா எங்க சின்ன ராசா அப்படின்ற திரைப்படம். ராதா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன் அப்படின்ற ஒரு பாடல், ஒரு சூப்பர் ஹிட் பாடல். அந்த பாடல் காட்சியில் ராதா குளிக்கிற மாதிரி, அந்த கொட்டுது பாருங்க அருவி, அந்த அருவியில் உட்காந்து குளிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இந்த கொடிவேரி அணையில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பாக்கியராஜ் சார் நடிப்பில் வெளிவந்த இது நம்ம ஆளு திரைப்படம், ஒரு சூப்பரான சூப்பர் ஹிட் திரைப்படம். அந்த படத்தில் இந்த இடத்துல தான் செட்டு போட்டு ஒரு சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த கொடிவேரி அணையில் தான் சூப்பராக செட்டு போட்டு இடத்துல நல்லா ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அந்த குறுகல காட்சிகள், அந்த ஒரு சாமி இருப்பார்ல ஐயர், அவர் தங்கியிருக்க காட்சிகள், ஒரு குடில் போட்டிருக்க காட்சிகள் எல்லாம் இந்த கொடிவேரி அணையில் தான் போட்டு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நாட்டாம படத்தில் நாட்டாம தம்பி குளிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ துண்டு அடிச்சுக்கிட்டு போயிடும். அதை சங்கவியை பிடிக்க சொல்லுவார்ல, அந்த சீனு இந்த கொடிவேரியில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த கொடிவேரியில் சிவகுமார் படம் அன்னக்கிளி அப்படின்ற படம். அந்த அன்னக்கிளி அப்படின்ற படத்தில் அன்னக்கிளியே ஒன்றை தேடுது அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, அந்த பாடல் காட்சி இந்த கொடிவேரி அணையில் தான் எடுத்திருப்பாங்க. இப்படி நிறைய திரைப்படங்கள் இந்த கொடிவேரி அணையில் எடுத்திருக்காங்க. இந்த கொடிவேரி அணைக்குன்னு நிறைய வரலாறுலாம் இருக்குது. இங்கே சுற்றி பாறைகளே இல்லை, அதனால் சத்தியமங்கலத்திலேருந்து பாறைகள்லாம் கொண்டு கட்டினதாக சொல்லுவாங்க. அதையும் இதை கட்டின மன்னர் ஊராளி செம்ப வேட்டுவ ஜெயங்கொண்ட சோழ கொங்காளன் அப்படின்ற மன்னரால் கட்டப்பட்ட அணை. ஆனால் கட்டின மன்னனே இதை திறக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்தால் இந்த அணைக்கட்டு உடஞ்சி போயிடுமா. அந்த நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணார், 2 தடவை அணை உடஞ்சதுனால நான் வர்றதுனால தான் இந்த அணை உடஞ்சி போகுது, அதனால் நான் வராமலே திறந்துக்குங்கடா அப்படின்னு சொல்லி மன்னர் இல்லாமல் திறக்கப்பட்ட அணை இந்த அணை. இந்த அணைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.